ஐந்தாண்டு கால ஆட்சியில் சுமார் 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கிய திமுக அரசு ஏதாவது புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளதா என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். வீரபாண்டி, ஓமலூர், மேட்டூரில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு அதிமுக ஆட்சிதான் அடித்தளமிட்டது என்றார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா வீட்லயும் கருப்பு கொடி காட்டு கட்டவன் சொன்னாரு. கட்டுனாங்களா யாராச்சும்? நானும் கோயம்புத்தூர்ல சுத்தி பார்த்தேன் நேத்து. கோயம்புத்தூர், மேட்டுப்பாளையம், திருப்பூர்லாம் ஒரு வீட்டுல கூட கருப்பு கொடி கட்டல. ஏன்னா மக்களுக்கு தெரியும் மத்திய அரசாங்கம் உறுதிமொழி கொடுக்கப்பட்டு விட்டது. எடப்பாடி பழனிசாமி சொன்னா சரியா இருக்கும். அதனால யாரு கருப்பு கொடி காட்டல, அப்படியே மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்ன எண்ணினார்களோ, மத்திய அரசாங்கம் என்ன உறுதிமொழி கொடுத்ததோ அது நேற்று தினம் பாராளுமன்றத்தில் மாலை 6 மணிக்கு அறிவிக்கப்பட்டு விட்டது. ஸ்டாலின் தமிழகத்திற்கு முதலமைச்சராக இருந்தாலும் கூட சேலம் மாவட்டத்தை அதிமுகவே ஆள்வதாக எடப்பாடி பழனிசாமி கூறினார். ஜெயலலிதா இல்லாத நிலையிலும் சேலம் மாவட்டத்தில் உள்ள 11 தொகுதிகளில் 10 தொகுதிகளை அதிமுக வென்றதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் முதலமைச்சர் இருக்கலாம், ஆனா சேலம் அதிமுக ஆண்டிட்டு இருக்குது. ஒரு தாய் இல்லாத குடும்பத்தில் பிள்ளைகள் எப்படி கஷ்டப்படும், அப்படிப்பட்ட துன்பத்துல கூட மக்கள் எங்களுக்கு ஆதரவளித்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் இரவென்றும் பகல் என்றும் பாராம உழைச்சு 11 சட்டமன்ற தொகுதியில 10 இடத்துல எங்களுக்கு வெற்றி கொடுத்தாங்க. சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக எக்கு கோட்டை. இந்த தேர்தலில் 11க்கு 11 நாம ஜெயிக்கணும். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் ஏரிகள், குளம், குட்டைகளில் தடையின்றி மண் அள்ளலாம் என அவர் கூறினார். தீபாவளியின் போது மகளிர் அனைவருக்கும் கைத்தறியில் செய்த பட்டுப்புடவை விலையின்றி வழங்கப்படும் என EPS தெரிவித்தார்.